தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பாரதிக்கு இன்று நினைவு நாள். ஆனால் கவிதைகளால் கவிதையாய் இன்னும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் பாடல்கள் காதுகளில் ஒலித்து கொண்டுதான் உள்ளது. பாரதி, பாருக்கே நீ ரதி. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே உண்மையொளி உண்டாகும். குரல். ஆம், சுதந்திரத்திற்கு முன்பே நீ ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினாய். சுதந்திர காற்றை சுவாசித்தோம் அன்றே எம் இனிய தமிழ்மொழியை. செந்தமிழ் என்றும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றாய். செந்தமிழ் நாடு என்றாய். அப்படி சொல்லும் போதே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றாய். ஜாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு இருந்தால் இந்த வையம் செழித்திடும் என்றாய். கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லையெனும் வசை என்னால் கழிந்ததன்றே. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, ஜோதிமிக்க நவ கவிதை, எந்நாளும் அழியாத மகா கவிதை என்றாய். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று பெண்மையை உயர்த்தினாய். செம்மை மாதர் திரம்புவது இல்லையாம். என்ன அழகான வரிகள்! கற்பு நிலையென்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம் என்றாய். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ ஜாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று பெண்மையை உயர்த்தி நின்றாய். கண்ணனை தோழனாக, தாய் தந்தையாக, சேவகனாக, அரசனாக, சீடனாக, சத்குருவாக, குழந்தையாக, விளையாட்டு பிள்ளையாக, இன்னும் பலவிதமாக பாடி மகிழ்ந்தாய். கம்பன், வள்ளுவன், இளங்கோ என புலவர்களை வரிசைப்படுத்தினாய். உனக்கு பிறகு உன்னை அவர்கள் வரிசையில் வைத்து அழகு பார்த்தார் கவிஞர். கம்பன் ஏமாந்தான் என்ற பாடலில் வள்ளுவன், இளங்கோ, பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன் என்றார். இன்று வரை உன் புகழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.